ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் வெஜிடபிள் குருமாவும். வாங்க, நான் வெஜிடபிள் குருமாவும் உங்களுக்கு காட்டுறேன். இதான் வெஜிடபிள் குருமா. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டாணி, கேரட்டு, வேறு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு. இன்னைக்கு காலைல தோசை சுடலாம். உள்ள வைங்க. பாருங்க மக்களே, தோசை ஊற்றிருக்கேன். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, எப்படி தான் வருது, நம்ம சுட்ட தோசை எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே. எண்ணெய் விடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட போகலாம். லைட்டாக உள்ளே லைட்டாக விட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். எல்லா பக்கம் இலக்கி விடணும். சரி, அப்படியே திருப்பி போட்டுரு. கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மிஷன் ஃபெயில்னு சொல்லுவாங்க. மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. சரி விடுங்க, முயற்சி பண்ணுறோம், அதான் முக்கியம். ஆகட்டு. நான் சுட்ட தோசை பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் சுட்ட தோசை மிஷின் வந்து ஃபெயில்டு. இப்போ அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி, நம்ம ஒரு முயற்சி தானே பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? பாருங்க மக்களே, அம்மா வந்து இப்போ தோசை திருப்பி போட்டாங்க. ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசையும் வெஜ் குருமாவும். ஸோ நான் சுட்ட தோசை மிஷின் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சுட்டாங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கும் மக்களே. அந்த குருமாக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு.
ஓகே மக்களே, நான் தோசையை சாப்பிட்டு முடிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம அந்த வீடியோட எடுத்துக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் அடுத்த வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போடணும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ நான் எப்போ சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கும், எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களை அடுத்த வருஷத்துலேயே பை பை மக்களே.